இன்றைய மதிய உணவுக்கு முன்னாடி ப்ரேயர். அந்த ப்ரேயர் பகவத்கீதையில் சொல்லப்பட்டது. என்ன ப்ரேயர் என்றால், உண்ணலும் உனதே உயிர்த்தலும் உனதே, உன் செயற்பொருள் எல்லாம் உனதே என்று இருக்கின்றது. ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னம் பிரம்மாவுதம் பிரம்ம கவந்ததே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிரம்மத்தால் உண்டானது, அது பிரம்மத்திற்கே போய் சேருகிறது. அதாவது சாப்பாடு அக்னி, இந்த அக்னி ஆகிய பசி அங்கே போய் சேர்க்கிறது. அது உணவு. அந்த உணவு எனதாக மாறி நான் மனிதனாக உருவெடுப்பதற்கு, மனிதனாக வாழ்வதற்கு, மனிதனாக நான் இருந்து கொண்டு எல்லா பணியும் செய்வதற்கு, எல்லாவற்றிற்கும் ஆத்மாவிற்கு கொடுக்கக்கூடிய, உயிர் சக்திக்கு கொடுக்கக்கூடிய உணவு என்று பொருள். இந்த உணவு சத்தான உணவாக இருக்க வேண்டும். அசைவ உணவாக இருந்தால் என்னாகும் என்றால், நம் எண்ணங்கள், நம் குணம் எல்லாம் அசுரமயமாகிவிடும். அதனால் சத்துவ குணம் ஆக வேண்டும் என்பதற்காகவே சத்துள்ள உணவாகிய சைவ உணவை உட்கொள்ள வேண்டும் என்று அருட்பிரகாச வள்ளலார் நமக்கு வற்புறுத்தி இருக்கின்றார். அதை ஒழுக்கத்தில் சொல்லுகின்றார். அந்த ஒழுக்கத்தை 4ஆக சொல்லுகின்றார். இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று. ஜீவ ஒழுக்கமாக 3வது ஒழுக்கம் ஜீவனை வளர்ப்பது. எல்லா ஜீவர்களுக்கும் உண்டாகின்ற பசியை, அவர்கள் அனுபவப்படுகின்ற பசியை நாம் உணர்ந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது ஆத்மாவுக்கு தான் அது போய் சேருகின்றது. அந்த உணர்வு அது ஆத்ம உணர்வாக மாறும் பொழுது, தயவே உணர்வாக மாறும் பொழுது ஆத்மாவுக்கு அதுதான் உணவு. உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் இதுதான் உணவு. சுண்டைக்காய் குழம்பு, வாழைத்தண்டு பொரியல், நன்றி, வணக்கம்.